அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நற்குணங்களை போதிக்கிறது. நற்குணம் உடையவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து பதவி கிடைப்பதாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாவகரமான கெட்ட குணங்களை மார்க்கம் கண்டிக்கிறது. அந்த குணம் உடையவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று எச்சரிக்கையும் செய்கிறது. ஆனால் 3 வித மிக மோசமான ஒரு பழக்கம், ஒரு குணம் ஒன்று இருக்கிறது. அந்த குணம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் போதிக்கிறது. 3 கெட்ட குணங்கள் யாரிடத்தில் இல்லையோ, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் மாத்த வஹுவ பரீஉ மின் ஸலாஸின், 3 கெட்ட குணங்களை விட்டும் யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வாரோ, 1 அல் கிபர் பெருமை, வல் குலூல் மோசடி, வத்தைன் கடன் அடைக்காத நிலை, கடன்பட்ட நிலையில் மரணத்தை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட 3 கெட்ட குணங்கள் யாரிடத்தில் இல்லையோ, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். கெட்ட குணங்கள் விட்டும் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலும் இந்த 3 குணம் மிக மோசமானது. பெருமை மிக கெட்ட குணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவுக்கு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அதேபோன்று மோசடி செய்வதும் மிக கெட்ட குணம். மோசடி, நம்ப வைத்து ஏமாற்றுவது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே 3074வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயண சுமைகளுக்கு காவலராக கிர்கிரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு நாள் இறந்து விட்டார். உடனே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் நரகத்தில் நுழைவார் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபித்தோழர்களுக்கு ஆச்சரியம். அவரை பார்ப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அங்கு அவர் மோசடி செய்து திருடி எடுத்து வைத்திருந்த ஒரு மேல் அங்கி ஒன்றை கண்டார்கள். இதுதான் அவர்கள் நரகத்திற்குள் நுழைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது, மோசடி. அதே போன்று கடன்பட்ட நிலையில் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வாங்க வேண்டும். கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் அதை கொடுக்காத நிலையில் ஒருவன் மரணிப்பானே, ஆனால் அவன் நரகம் நுழைகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, பெருமை, அல்லாஹ் பெருமைக்கு உரியவன். இந்த பெருமை மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும். மோசடி செய்யக்கூடிய குணமும் இருக்கக்கூடாது, அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். கடன்பட்ட நிலையில் நாம் மரணித்து விட கூடாது. கடனை எப்பாடுபட்டாவது அதனை அடைத்து விட வேண்டும், அல்லது அதை அடைப்பதற்கு யாரிடத்திலேயாவது வசியத் செய்துவிட வேண்டும். ஆகவேதான் இந்த கெட்ட குணங்களை விட்டும் யார் தன்னை அப்புறப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நற்குணங்களுக்கு உடையவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த நல்ல குணத்தினால் சொர்க்கத்தின் உயர் பதவிகளில் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய நல்ல
ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.